Hello friends, இன்னைக்கு நம்ம Honor View 10 flagship phoneோட complete review பார்க்க போறோம். இந்த Honor View 10 மாடலை நம்ம amazon.in வெப்சைட்ல இருந்து வாங்கியிருக்கோம். இதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். வாவ், இந்த ஃபோனை நம்மளுக்கு கிஃப்ட் ரேப்லாம் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. வெரி நைஸ். இந்த பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி இதோட மாடல் நம்பர், IMEI கோடெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட கண்டென்ட் என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்கோம். ஒரு ஹேண்ட்செட், இன்டர்னல், பேட்டரி, ட்ராவல் சார்ஜர், டேட்டா கேபிள், வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ் கொஞ்சமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே ப்ரீஃபாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் AI டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். இது இந்த ஃபோனை ஹையர் லெவலுக்கே கொண்டு போயிருது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமை பற்றி நம்ம கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம சொல்கிறதுக்கு இந்த வீடியோவில் நம்மளுக்கு டைமும் பத்தாது. இதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ரீஃபாக இந்த ஃபோனோட ரிவ்யூ இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். Huawei டெக்னாலஜி அப்படிங்கிறது ஹானரோட ஒரு சப் பிராண்ட். நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். வாவ், இதுதான் நம்மளோட View 10, அதாவது Honor V10. இது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது வெளியில் எடுத்து பார்க்கலாம். வா, இது கையில் பிடிக்கிறதுக்கே ரொம்பவுமே சூப்பர்வாக இருக்குது. ப்ரீமியம் குவாலிட்டியாக ஃபீல் பண்ணுது. ஃபினிஷிங் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி சூப்பர்வாக இருக்குது குவாலிட்டி. பின்னாடி 2 கேமரா இருக்குது. ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. கீழே SAR வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே இருக்குது. இதுலேயே நம்ம கார்டும் போட்டுக்கலாம், மெமரி கார்டு. மேலே இன்ஃப்ராரெட் இருக்குது. கீழே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. இதுக்கு ஃபோனோட பாட்டமில் 3.5mm ஜாக் இருக்குது. C டைப் கேபிள் சார்ஜர் இருக்குது. ஸ்பீக்கர், மைக் இருக்குது. இந்த ஃபோன் கூட வேறு என்னென்னு வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது போக ஒரு ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். இது கண்டிப்பாக படிச்சுக்குங்க. உங்களுக்கும் ஃபோனுக்கும் இது ரொம்பவுமே சேஃபான ஒரு விஷயம். இந்த ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்குது. இதோட ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்பீடான ப்ராசஸர். இந்த ஃபோனில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா இதோட டிஸ்பிளே. இதில் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் என்ன, ஐ கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நைட் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் டெம்பரேச்சரில் வேரியேஷன் ஆகும். நைட் யூஸ்க்கு நீங்கள் வார்மாக கலரை வச்சுக்கலாம். மார்னிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது கூல் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். இது கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாமல் பார்த்துக்கும்.
இது ரொம்பவுமே நல்ல ஒரு ஆப்ஷன். இது தவிர வேறு இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரொட்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ரொட்டேட்டை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸோட டைரெக்ஷனை தகுந்த மாதிரி உங்கள் ஃபோன் வந்து ரொட்டேஷன் ஆகிக்கும். ஃபோனோட ஓரியன்டேஷன் வந்து அதே சேஞ்ச் பண்ணிக்கும். இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128 GB, 128 GB. இந்த 30,000 ரூபாயில் கிடைக்குது அப்படின்னா அது பெரிய விஷயம் தான். செக்யூரிட்டி டிப்ஸ் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட்டு லாக் இருக்குது, ஃபேஸ் ரெக்கக்னிஷன் சிஸ்டம் இருக்குது. அதை தவிர மற்ற எல்லா ஃபோன்லையும் இருக்கிற மாதிரி பேட்டர்ன் லாக், ஸ்க்ரீன் லாக், அது இதுன்னு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் அமுத்திடுங்க. அப்போ தான் எங்களோட லேட்டஸ்ட் வீடியோ சீக்கிரம் உங்களை வந்து சேரும். இதில் சிஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்துட்டிங்கன்னா, அபவுட் ஃபோனில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இதோட ப்ராசஸர், இதோட ரேம், இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எல்லாமே இதில் இருக்கும். இதோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஓரியோ. ஆமாங்க, இது வந்து நம்மளுக்கு ஃபோனோடவே ஓரியோ அப்டேட்டோட வருது. ஆண்ட்ராய்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் இதுதான். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. அதில் சிஸ்டம் நேவிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ஸ்க்ரீன், விர்ச்சுவல் நேவிகேஷன் டாக் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் பக்கத்தில் இந்த 3 பட்டன் இருக்கும். இதை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாஃப்ட் கீஸ் வேண்டாம் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணிடும். அதே ஒரு தடவை டச் பண்ணிங்கன்னா பேக் வந்துடும். அமுத்தி ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது ஹோம் ஸ்க்ரீனாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். கூகுள் ஆப்ஸும் அதுலேருந்தே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த சிஸ்டம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இது கீழே இருக்கிற ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஹாட் கீஸ் வந்துடும். இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பேக் பட்டன் வச்சுக்கலாம். இல்லை அது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வேணாலும் அதை நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் டாக். இது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஆப்பிள் ஐஃபோனில் இந்த மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பட்டனை நம்ம எங்கே வேணாலும் ஸ்க்ரோல் பண்ணி இழுத்து வச்சுக்கலாம். ஒரு தடவை அமுத்தினோன்னா பேக் வரும். அமுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹோம் பட்டனாக அது மாறிடும். இந்த பட்டன் நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸில் போய் சிஸ்டம் நேவிகேஷன் டாக் அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹேண்ட் யூஐன்னு சொல்லிட்டு நம்ம 6 இன்ச் ஸ்க்ரீனை அப்படியே சின்னது பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனை இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து மினிமைஸ் ஆயிரும். இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரே ஹேண்டில் வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். 2 கையை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் சின்னதாக மாறிடும். சிங்கிள் ஹேண்ட் யூஸஸ்க்கு ரொம்பவுமே யூஸாக இருக்கும். இது வேணால் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மோஷன் கண்ட்ரோல். இது ரொம்பவுமே அட்வான்ஸ்டான ஒரு ஃபீச்சர். உங்களுக்கு ஃபோன் வந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபோனை ஃப்ளிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரிங்கிங் வால்யூம் எல்லாம் டவுன் ஆயிரும். உங்களோட வைப்ரேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். பிக்கப் இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபோன் ரிங் ஆகும்போது நீங்கள் ஜஸ்ட் கையில் எடுத்திங்கனாவே உங்களுக்கு வைப்ரேஷன்லாம் ஆஃப் ஆயிரும், ரிங்கிங் எல்லாம் கட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்த ஆப்ஷன் ரேஸ் டு இயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஃபோன் வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் அதை எடுத்து காதில் வச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் அட்டன் ஆயிரும்.
நீங்கள் கால் பண்ணோன்னு அப்படின்னா நீங்கள் ஒரு காண்டாக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபோனை எடுத்து உங்கள் காதில் வச்சிங்கன்னா அந்த காண்டாக்ட்ஸ் கால் போயிடும். நீங்கள் ப்ளூடூத் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃபோன் எடுத்து டேரெக்டாக நீங்கள் காதில் வச்சிங்கன்னா ப்ளூடூத் கட் ஆஃப் ஆகி டேரெக்டாக இயர்ஃபோனில் கனெக்ட் ஆகிடும். அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நக்கல் ஜெஸ்டர்ஸ். உங்கள் நக்கலில் ஒரு டேப் பண்ணி ஜெஸ்டர் ஏதோ ஒரு நீங்கள் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் இதில் ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபோனை ஒரு தடவை உங்கள் நக்கலால் டேப் பண்ணி 0 போடுறீங்க அப்படின்னா உங்களை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக கேப்சர் ஆகிடும். இதே இது ஃபோனை டேப் பண்ணி ஒரு எழுதுறீங்க எம் அப்படின்னு போட்டிங்கன்னா டேரெக்டாக மியூசிக் ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டபுள் டேப் பண்ணலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் 2 நக்கலில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். W டைப் பண்ணிங்கன்னா டார்ச் ஓப்பன் ஆகிக்கும். இது ரொம்பவுமே அட்வான்ஸ்டான ஒரு ஃபங்க்ஷன். அடுத்தது மெயினான விஷயம் கேமரா. இந்த கேமராவை பீட் பண்ணுறதுக்கு வேறு எந்த கேமராவும் கிடையாதுங்க. ரொம்பவுமே அட்வான்ஸ்டான ஒரு கேமரா. ஒரு கேமராவில் இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கிறது இதுதான் முதல் தடவை நான் பார்க்குறேன். இதில் ஃபோட்டோவும் இருக்குது, ப்ரோ ஃபோட்டோ மோட் இருக்குது, வீடியோ ப்ரோ வீடியோ மோட், AR லென்ஸ் மோட், 3D பேனோரமா, மோனோக்ரோம், HDR, நைட் மோட், லைட் பெயிண்டிங், டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன், நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம மெயினான இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரோ ஃபோட்டோ மோட், அப்புறம் ப்ரோ வீடியோ மோட். முதல்ல ஃபோட்டோ மோடை பார்க்கலாம். ப்ரோ ஃபோட்டோ மோடில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்மளோட கேமராலேயே நம்ம ISO செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம், மீட்டர் செட்டிங் பண்ணிக்கலாம், இதோட எக்ஸ்போஷர் வேல்யூ செட் பண்ணிக்கலாம், ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ் எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒயிட் பேலன்ஸ் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ISO, அடுத்து ஷட்டர் ஸ்பீடு, எக்ஸ்போஷர் வேல்யூ, அப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ், இது ஒயிட் பேலன்ஸ் செட்டிங்ஸ். இது எல்லாமே நம்ம ஒரு DSLR கேமராவில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோ வீடியோ. இதுலேயும் அதே மாதிரி செட்டிங்ஸ் தாங்க. மீட்டரிங் செட் பண்ணிக்கலாம், நம்ம ISO வேல்யூ செட் பண்ணிக்கலாம், ஷட்டர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எக்ஸ்போஷர் வேல்யூ செட் பண்ணிக்கலாம், ஆட்டோ ஃபோக்கஸ், ஒயிட் பேலன்ஸ், இது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது 4Kல எடுக்கக்கூடிய வீடியோஸும் இதில் நம்ம எடுத்துக்கலாம். UHDன்னு சொல்லுவாங்க, இருக்கிறதுலே பெஸ்ட் குவாலிட்டியான ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD 1080pயில் எடுத்துக்கலாம், அப்புறம் HD 720pயில் எடுத்துக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 20 மெகாபிக்சல் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். 16, 12, 11, 8, 5 வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். இந்த கேமராவோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஃப்ளார்ட்டை நம்ம கேமரா காமிச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக இது ஃப்ளவர் தான் அப்படின்னு டிடெக்ட் பண்ணிடும். லீஃப்ட்டை காமிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது லீஃப் தான் அப்படின்னு சொல்லி ஃபோனே டிடெக்ட் பண்ணிடும். இது டிடெக்ட் பண்ணி அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த லீஃபுக்கு தகுந்த மாதிரி அதோட எக்ஸ்போஷர் வேல்யூ, அதோட கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ், இது எல்லாமே அதே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிடும். ஃப்ளவர்கிட்ட காமிச்ச ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃப்ளவர் ஆப்ஷனுக்கு மாறிடும். ஃப்ளவருக்கு உண்டான என்னென்ன கலர்ஸ் தேவை, அதுக்கு பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், அதோட எக்ஸ்போஷர் வேல்யூ, ISO செட்டிங்ஸ் எல்லாமே அதே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கும். இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த கேமராவில் எடுத்த சில வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.